ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பக்கத்து வீட்டு பையனுக்கு மேரேஜ். சண்டே மார்னிங் மேரேஜ், சாட்டர்டே ஈவினிங் வந்து ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷனுக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா சாரீ, என் சிஸ்டர் டாட்டரோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா க்ராப் டாப்பு. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே கலரில் தான் ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஆட்டோக்கு புக் பண்ணிவிட்டு வெளியே நின்று சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆட்டோ வந்துருச்சு. ஸோ மண்டபம் பக்கத்தில் ரீச் ஆயாச்சு. 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். பையனோட பேர் பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார், பொண்ணோட பேர் கலைவாணி. ஸோ நாங்கள் அப்படியே போனதுன்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே போனதும் டிஜே ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபங்க்ஷனுமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிளம்பி போகிறதுக்குள்ளே. சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட போயிருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போனதும் பார்த்திங்கன்னா சாப்பாடு தானே முக்கியம். ஐஸ் வச்சுருந்தாங்க. அது அப்படியே நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்குள்ள வேணாம் ஃபஸ்ட்டு சாப்பாடை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பந்திக்கு போயாச்சு. போனோடனே மண்டபமே நீட்டாக இருந்துச்சு. ரோல் போட்டாங்க, வாழை இலை போட்டாங்க. வாழை இலை போட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு சரி நம்மளுக்கு வர வேண்டிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட் பார்த்திங்கன்னா காஜு கட்லி தான். ஸோ அது ஃபஸ்ட்டு வச்சாங்க. அதுக்கு அடுத்தது காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் ரைத்தா, உருளைக்கிழங்கு சிப்ஸு. இந்த தனியாக எடுத்து வச்சுருவோம், காரமும் ஸ்வீட்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது, அந்த ஃப்ளேவர் போய்டும்னு சொல்லிட்டு அந்த எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து முட்டைகோஸ் பொரியல் அண்டு உருளைக்கிழங்கு ஊறுகாய், அதுக்கப்புறம் சென்னா வச்சாங்க, சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நான் இது வெஜிடபிள் ரைஸ்ன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது பலாப்பழம் போட்டு பிரியாணி மாதிரி வச்சுருக்காங்கன்றது நினைக்கிறேன். அப்படி தான் இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அப்பளம் வடவன்னு சொல்லுவாங்களே அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பில் வந்து பாயாசம் ஊற்றிருந்தாங்க. என்ன பாயாசம்னு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது அந்த பழாப்பழம் பிரியாணின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதுவான்னு கூட தெரியல, பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கூட வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, ஃபைனலாக வந்து காலிஃப்ளவர் வச்சு டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வச்சும் டேஸ்ட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, எண்ணெய்லாம் ரொம்ப இல்லாமல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் சப்பாத்தி அண்ட் சென்னா அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் அது மேக்ஸிமம் இந்த மாதிரி வெஜ் மேரேஜ்க்கெலாம் போகும்போது அதை நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா ரைஸும் சாம்பாரும் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள் ரைஸ் கேட்டேன், நிறைய வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பாதி எடுத்து என்னோடய சிஸ்டரோட டாட்டரோட இலைக்கு வந்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பாயசத்தையும் குடிச்சிட்டு காஜு கத்திரி எடுத்துகிட்டு நான் இலையை மூடிட்டேன். ஹேண்ட் வாஷ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா பழம், வெத்தலை பாக்கு வச்சுருந்தாங்க. அதில் பாக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீமுக்காக போயிட்டோம். ஐஸ்கிரீம் காலியாக இருக்கக்கூடாதுல, அதனால ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டோம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் தான் வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிஜே போட்டிருந்தனால செம வைப்பில் வந்து குட்டீஸு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் கீழே எடுத்துகிட்டு வந்தனால உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என் சிஸ்டரோட டாட்டர் பார்த்திங்கன்னா அவங்க போடுற பாட்டுக்கெலாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லோரும் லைனில் நின்று பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் லைனில் போய் நின்றுட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பும்போது. சரி ஆட்டோ புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வெளியே நின்று ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆட்டோவும் வந்துருச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த விளக்கெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்கள் விஷயம் போட்டுருங்க. பாய்.